ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை சின்னதாக கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா நம்ம சாட்டர்டே வந்து வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்னு போடுவேன். அதில் நீங்கள் கிளியராக உங்களுக்கு இது எல்லாத்தையுமே விளக்கி சொல்கிறேன். சரியா? நேற்று நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தது கேப் அப் ஆகணும், இல்லைன்னா கேப் டவுன் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கேப் டவுன் தான் ஆயிருந்தாங்க. பட் ஆனால் அந்த 5 பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன ரீசன் தெரியும், எதுக்காக சொல்கிறேன்னு. நம்ம எப்போயுமே அந்த 5 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்ததுனால நம்ம கால்குலேட் கணக்கில் வந்து எடுத்துக்க மாட்டோம். என்ன ரீசன்றது முன்னாடியே வீடியோவில் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. பட் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து கேப் டவுன் 5 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்துட்டு தான் அப்புறமா அப் சைடுக்கு கொண்டு போயிருக்காங்க. நேற்று நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு நம்ம நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது புரியும். எதுக்காக இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணி கீழே டவுன் சைடில் வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே அப் சைடில் கொண்டு போயிருக்காங்கன்றது. என்ன ரீசன்னா, நம்ம நேற்று முடிஞ்சதுலேருந்து மேலே அப் சைடில் நீங்கள் லெவல் வச்சு பாருங்கள். நம்ம சொன்ன லெவலுக்கு கரெக்டாக ஒரு 188 வரும். ஸோ அந்த இதுக்கு மார்க்கெட் ப்ளே பண்ணணும். பட் ஆனால் இன்றைக்கி கொடுத்துருக்க பாயிண்ட் பார்த்திங்கன்னா 156 தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த இதுக்கு மார்க்கெட் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் அந்த இதுக்கு ரியாக்ட் பண்ணாட்டினா அடுத்த நாள் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஸோ நாளைக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? மேலே வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 30க்கு வந்திருக்கணும். நம்ம அனாலிசிஸ் படி 188க்கு மேலே 26,130க்கு வந்திருக்கணும். பட் அவங்க வந்து கிளியர் பண்ணலை. திருப்பியும் அகைன் வந்து டவுன் சைடில் தான் இறங்கியிருக்காங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 34 பாயிண்ட் தான் வரும். சரியா? அந்த கிளியர் பண்ணாமல் கீழே டவுன் சைடில் இறங்கி வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டவுன் சைடில் வந்துட்டு திருப்பியும் அப் மூவ்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் நியூட்ரலாக தான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நியூட்ரலாக தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம், நாளைக்கு லெவல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் டே. ஸோ அது அப் சைடா இல்லை டவுன் சைடான்றது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயம் தெரியணும். 100 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்து உங்களுக்கு அப் சைடில் தான் போகும். ஏன்னா நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது, கேப் டவுன் ஆகிறதுக்கும் 50% வந்து சான்ஸ் இருக்குது. 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே கேப் அப் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்து எந்த பக்கம் கொடுப்பாங்க, மேலே அப் சைடில் கொடுப்பாங்க. சரி, அப் சைடில் கொடுத்தாங்கன்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே அப் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து 26,375 நம்மளுக்கு மேலே கிடச்சிருக்குது. ஓகேவா? அது வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் அப் ஆனால் மட்டும்தான் இது நடக்கும். ஜஸ்ட் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் அப் ஆயிடுச்சு, நம்ம இதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. 5 மினிட்ஸ் கேண்டில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் நாளைக்கு. ஓகேவா? அப்படி சப்போஸ் இல்லை, ஒரு 50 பாயிண்ட் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கலாம்ன்றது பார்த்திங்கன்னா, இந்த 26,130க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பியும் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து 25,836 நம்மளுக்கு லெவல் கீழே இருக்கிறது. அந்த இதை வந்து மார்க்கெட்டில் வந்து கிளியர் பண்ணணும். ஓகேவா? நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் டே. 5 மினிட்ஸ் கேண்டில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இந்த வீக்கோட மொத்தமாக, அதாவது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து ஃப்ரைடேன்னு சொல்கிறேன், நாளைக்கும் ஃப்ரைடேவோடு சேர்த்து சாட்டர்டே வந்து உங்களுக்கு வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணி நான் உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதனால தான் வீக்லியாக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இதை நீங்கள் வேறு ஒன்றும் வேணாம், எஸ்டர்டே முடிஞ்சதுலேருந்து நீங்கள் ஹை கொண்டு போய் நம்ம சொன்ன லெவல் 175 கொண்டு போய் வச்சு பாருங்கள். எந்த பாயிண்ட் இருக்குதோ அதே பாயிண்ட்டுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஓகேவா?
ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ண பாருங்கள். அதே போல் இங்கேருந்து நம்ம போனதுக்கும் ஒரு 58 பாயிண்ட் மேலே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா, அதுக்கும் எதுக்காக அந்த 175 வந்து கிளியர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசன் இந்த 50%, அதாவது இன்றைக்கி போன ஹை டு லோ இந்த இது வரைக்கும் ஒரு 50% வச்சு போட்டு பாருங்கள். அதோட ரீசனும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு 58 பாயிண்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஸோ நாளைக்கு எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். நியூட்ரலாக தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது. 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து அப் சைடில் கொண்டு போவாங்க. அதர்வைஸ் நம்மளுக்கு கேப் டவுன் ஆனாலும் சரி, மேலே வந்து இந்த 130க்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு 26,130க்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பியும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.